ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். 3700 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் நேற்று முற்பகல் நாட்டை வந்தடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள எரிவாயுவை இன்றிரவு விநியோக பிரிவுக்கு கையளிக்க உள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே சன்ன ஜெயவர்தன இதனை குறிப்பிட்டிருந்தார். அதன்படி நாடளாவிய ரீதியில் நாளை முதல் தொடர்ச்சியாக எரிவாயு கொள்கலன்கள் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எரிவாயு கொள்கலன்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் மக்கள் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலையில் போதுமான அளவு எரிவாயு கொள்கலன்கள் இன்மையே எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்று விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தரக்குறைவான நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதனால் 787 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். 8 கப்பல்களில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியினால் இவ்வாறு நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். முதலில் கொண்டுவரப்பட்ட 4 கப்பல்களில் விடவும் இரண்டாவது தடவையாக கொண்டுவரப்பட்ட 4 கப்பல்களில் நிலக்கரியின் தரம் குறைவானது என்று தெரிவித்துள்ளார். தற்போது 9ஆம் கப்பலில் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். 15 கப்பல்களில் நிலக்கரி கொண்டுவரப்பட உள்ளதாகவும் இவ்வாறு தரம் குறைந்த நிலக்கரிகளை இறக்குமதி செய்து நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் பயன்படுத்துவதனால் இயந்திரங்களுக்கு சேதம் ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒரு இயந்திரம் இயங்காமல் போனால் அதனை திருத்துவதற்கு 6 மாத காலம் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் 3 பேர் மீது குற்றம் சாட்டப்படுவதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாட்டினால் இழைக்கப்படும் மின்சாரத்தை எரிபொருள் ஊடாக பெற்றுக்கொண்டால் பாரியளவு செலவு அதிகரிக்கும் என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக மின்சார கட்டணத்தை 13.5 வீதத்தினால் உயர்த்த முயற்சிக்கப்படுவதாகவும் மின் உற்பத்தியில் ஏற்படும் நட்டத்தை மக்கள் மீது சுமத்த முயற்சிக்கப்படுவதாகவும் முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச இதன்போது தெரிவித்துள்ளார். வெளிநாட்டவர்கள் ஓய்வு வாழ்க்கையை மேற்கொள்ள உலகின் மிகவும் செலவு குறைவான நாடாக இலங்கை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய ஓய்வூதிய குறியீடு அறிக்கையை வெளியிட்ட இன்டர்நேஷனல் லிவிங் இதழின் ஆய்வில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கை செலவு, சுகாதார வசதிகள், காலநிலை மற்றும் குடியிருப்பு வாய்ப்புகள் உள்ளிட்ட அளவுகோல்களின் அடிப்படையில் 35வது தடவையாக வெளியிடப்பட்ட இந்த குறியீட்டில் மொத்த தரவரிசையில் கிரீஸ் முதலிடத்தை உள்ளது. எனினும் குறைந்த செலவில் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை அனுபவிக்க நாடுகளின் பட்டியலில் இலங்கை முன்னணியில் திகழ்கின்றது. இதன்படி மலிவு விலையில் செலவு செலுத்தும் திறன் பிரிவில் 98 மதிப்பெண்கள் பெற்று இலங்கை உலகில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இலங்கையின் உணவு மற்றும் காய்கறிகளின் குறைந்த விலை, எளிதான போக்குவரத்து சேவைகள், மேலும் கொழும்பில் கிடைக்கும் தரமான மற்றும் குறைந்த செலவிலான சுகாதார சேவைகள் ஆகியவை இந்த உயர்ந்த தரவரிசைக்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. அத்துடன் ஆசியாவில் ஓய்வூதிய விசா பெற எளிதானதும் செலவு குறைவானதுமான நாடுகளில் ஒன்றாக இலங்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 13 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள், அழகிய கடற்கரைகள், பல்வகை கலாச்சாரம் மற்றும் ஏற்ற விலைகள் ஆகியவற்றுடன் செலவை அதிகப்படுத்தாமல் உயர்தர வாழ்க்கை வாழக்கூடிய இடம் இலங்கை என்று அந்த இதழில் குறிப்பிட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட இந்த இதழ் உலகம் முழுவதும் வாழும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் அனுபவங்களும் தரவுகளும் அடிப்படையாக கொண்டு இந்த குறியீட்டை தயாரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை அரசாங்கத்திடமிருந்து வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தற்போது நிறைவடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆவணம் சட்டப்பூர்வ அனுமதிக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பப்படும் என்றும் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். துறைமுகத்தின் அபிவிருத்திக்காக இந்திய அரசு 63.5 மில்லியன் டாலர் நிதி உதவியை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த திட்டம் இலங்கை துறைமுக அதிகார சபை மற்றும் இந்திய அரசாங்கத்தால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சிக்காக நிர்வகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சட்டம் அதிபர் அனுமதி கிடைத்தவுடன் ஒப்பந்தத்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திட்ட இந்திய அதிகாரிகளுடன் இறுதி விவாதங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நிதி மானியம் மற்றும் அடுத்தடுத்த கட்டுமான கட்டடங்கள் இரண்டையும் உள்ளடக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டவுடன் திட்டம் தொடங்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நிகழ்த்தவிருந்த உரைக்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பிரித்தானியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களுக்கு வருகை தந்து உரையாற்றவிருந்த நிலையில் தமிழ் அமைப்புகள் கடும் கண்டனம் வெளியிட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிப்ரவரி 27 அன்று கேம்பிரிட்ஜ் யூனியனில் நடைபெறவிருந்த நாமல் ராஜபக்ஷவின் உரை ரத்து செய்யப்பட்டது. தமிழ் மாணவர் அமைப்புகள் மற்றும் 22க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் விடுத்த கடும் கண்டனத்தை தொடர்ந்து இந்த முடிவு
முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்போதைய சூழ்நிலையில் இந்த தலைப்பில் சமநிலையான விவாதத்தை நடத்த முடியாது என கேம்பிரிட்ஜ் யூனியன் அறிவித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக February 25 அன்று ஆக்ஸ்போர்ட் யூனியனில் நாமல் ராஜபக்ஷ உரையாற்ற திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நாளை மாலை 3 மணிக்கு ஆக்ஸ்போர்ட் யூனியனின் வளாகத்திற்கு வெளியே பெரிய அளவிலான போராட்டத்தை தமிழ் அமைப்புகள் முன்னெடுக்க உள்ளன. 2009 போர்க்கால மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு இத்தகைய கௌரவமான தளங்களை வழங்குவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்படும் அவமதிப்பு என்று குறிப்பிட்டு இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2010 ஆண்டு நாமல் ராஜபக்ஷவின் தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆக்ஸ்போர்ட் யூனியனில் உரையாற்ற வந்தபோது தமிழர்களின் பிரம்மாண்டமான போராட்டத்தால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கான எதிரான இறுதிப் போரின் ஆரம்பத்தில் அமெரிக்காவின் உளவு பிரிவான CIA வழங்கிய உதவியே தமிழீழ விடுதலை புலிகள் தோல்வியடைய காரணம் என முன்னாள் அமைச்சர் உதய பிரபாத் கம்பன்பில தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இறுதிப் போர் தொடர்பில் தெரிவித்த கருத்து எதிர்கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, ஈழப்போரின் இறுதி தருவாயின் ஆரம்பத்தில் வெளிநாடுகள் போருக்கு உதவி செய்தன. ஏனென்றால் விடுதலை புலிகளை பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வருவதற்கான தாக்குதலை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவார்கள் என்றும் நம்பினார்கள். இந்தோனேஷியாவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இருந்த விடுதலை புலிகளுக்கு சொந்தமான 3 மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் CIA இலங்கைக்கு தகவல் வழங்கியது. அதை அளித்த பின்னரே விடுதலை புலிகளின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்பட்டது. அதுவே தோல்விக்கு வழிவகுத்தது என்று நினைக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்காவின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தமது ராஜபக்ஷ அதிகார மையத்துடன் எதிர்ப்பு காட்டினாலும் 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலை காலத்தில் போராளிகளை சரணடைய அழைப்பு விடுவித்தவர் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அண்மையில் சரத் பொன்சேகா சொல்லியிருப்பதான ஒரு பெரிய பூச்சுற்றலை செய்தபடி நாமல் ராஜபக்ஷ லண்டனில் தரையிறங்கிவிட்டார். அன்று சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபையுடன் ராஜபக்ஷர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி விடுதலை புலிகளின் முக்கிய தளபதிகளை சரணடைய அனுமதித்ததாக சரத் பொன்சேகா சொன்னாலும் அவரை வெளியிட்ட காணொலியில் தலைவர்கள் படையினரிடம் சரணடைய வந்தால் மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று கோட்டபாய கூறுவதும் சர்வதேச மேற்பார்வையுடன் கீழ் அவர்கள் சரணடைய முயற்சித்தால் ராணுவம் தாக்குதலை தொடர வேண்டும் அவர் வெளிப்படையாக ஷவேந்திர சில்வாக்கு அறிவுறுத்தியமே தெரிந்தது. அதாவது சர்வதேச மேற்பார்வையுடன் போராளிகள் சரணடைந்தால் அவர்களை படுகொலை செய்ய முடியாது. மாறாக அவர்கள் ராணுவத்திடம் சரணடைந்தால் அதனை கச்சிதமாகவும் ரகசியமாகவும் செய்ய சாத்தியப்படும் சதியின் அடிப்படையில் தான் ஷவேந்திர சில்வாவுக்கு கோட்டபாய இதனை குறிப்பிட்டார். இந்த நகர்வுகள் இடம்பெற்ற போது அங்கிருந்த ஒரு படைமுகம் இந்த உரையாடல்களை படம் பிடிப்பதை அறியாத ஷவேந்திர சில்வா கோட்டபாயவின் குறிப்பிட்ட வழிமுறைகளை தனது துணை அதிகாரிகளுக்கு சாதாரணமாக தெரிவித்த இந்த காணொலி கடந்த 18 அன்று சரத் பொன்சேகாவால் வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் பிரித்தானியாவில் உள்ள கருத்து சுதந்திர தளத்தில் வந்து ராஜபக்ஷர்களின் அரசியல் வாரிசு ஊருக்கே உபதேச உரைகளை வழங்க தலைப்படும் நிலையில் பிரித்தானிய புலம்பெயர் தமிழ் சமூகம் அதனை ஊடறுப்பதால் எதிர்வினைகள் வருகின்றன. இதனால் நாமலின் உரையை கேம்பிரிட்ஜ் யூனியன் செய்தது போல மீளெடுக்காமல் அதனை எப்படியாவது அரங்கேற்ற ஆக்ஸ்போர்ட் யூனியன் ரகசியமாகவும் சுமூகமாகவும் நகர்கின்றது. அதன் அடிப்படையில் ஆக்ஸ்போர்ட் யூனியன் நாமல் ராஜபக்ஷ உரைக்குரிய நாள் முன்னகர்த்தப்பட்டு அது தற்போது நாளை 23ஆம் திகதி திங்கட்கிழமை மாலை 5 மணி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது பிரித்தானிய விஜயத்தை லண்டன் பௌத்த விகாரையில் வழிபாடு செய்ய தொடங்கியுள்ளதாக தெரிய வருகின்றது. இவரிடம் 100 ஆண்டு நிறைவை கொண்டாடும் லண்டன் பௌத்த விகாரையில் அவர் மகா சங்கத்தினரிடம் ஆசீர்வாதம் பெற்றதாகவும் அவரது அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் திட்டமிடப்பட்டிருந்த கேம்பிரிட்ஜ் யூனியன் உரை எதிர்ப்பு போராட்டங்கள் காரணமாக உருவான பாதுகாப்பு கவலைகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. எனினும் ஆக்ஸ்போர்ட் யூனியன் நடத்தப்பட உள்ள உரையும் பிரித்தானியாவில் வாழும் இலங்கை சமூகத்தினருடன் நடைபெற உள்ள சந்திப்புகளும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த விஜயத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் கட்சி செயற்பாட்டாளர் மிலிந்த ராஜபக்ஷவும் நாமலுடன் இணைந்துள்ளனர்.